வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 303வது பாடல் பார்க்க போறோம். நெய்தல் திணை. நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இல்லையா? அதனால இந்த பாடல்ல இரங்கல் தலைவியினுடைய இரங்கலை சொல்லக்கூடிய பாடல்னால இது நெய்தல் திணையாக ஆகிறது. மதுரை ஆருலவிய நாட்டு ஆலம்பேரி சாத்தனார் அவர் எழுதின பாடல் இது. இரவு நேரம் வந்து விட்டது. ஊர் அடங்கியாச்சு. ஊர் அடங்கி ஈவன் குடிகாரர்கள் கூட அவர்களுடைய ஒலி அடங்கி அமிழ்ந்து விட்டார்கள். உறக்கத்தில் அழுந்து விட்டார்கள். அங்க இருக்கக்கூடிய பனை மரத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த பறவைகள் பெண்ணை ஒலி எழுப்புகிறது. அது இன்னும் துயரை மிகுவிப்பதாக இருக்கிறது. பெரும்பாலும் இரவில் அது அழைக்கும் போது தன்னுடைய துணையை அழைக்கிற குரலாக அவள் எடுத்துக்கொண்டு அவள் அந்த இரவு தனிமை துயரை அது மிகுவிக்கிறது. அப்போ தோழிகிட்ட கேட்கிறா, நான் இந்த இரவுல நான் வருந்துவேன்னு அவன் நினைப்பானா? இவளுக்கு தான் வருந்துறது ஒரு கவலை அப்படின்னா, தான் வருந்துவதை தெரிந்து கொண்டு அவன் வருந்துவானா அப்படின்னு நினைக்கிறதோ இன்னொரு கவலை அவளுக்கு. தான் வருந்துறது மட்டும் போறாது, தன்னை நினைச்சு அவனும் வருந்தணும். அவள் வருந்துவான் தானே அப்படின்னு கேட்கிறா. அதுதான் இந்த பாடலுடைய அழகு. ரொம்ப அழகான ஒரு பாடல். ஒலி அவிழ்ந்து அடங்கிய யாமம் நள்ளென கலிகெழு பாக்கம் துயில் மடிந்தன்றே தொன்றூரை கடவுள் சேர்ந்த பராரை மன்றப் பெண்ணை வாங்கு மடற்குடம்பை துணை புணர் அன்றில் உயவு குரல் கேட்டொரும் துஞ்சா கண்ணள் துடர் அடச்சாய் நம்பையின் வருந்தும் நன்னுதல் என்பது உண்டுகொல் வாழி தோழி. தென்கடல் வன்கை பரதவர் இட்ட செங்கோல் கொடிமுடி அவ்வலை பரிய போக்கி கடுமுரண் எரிசுறா வழங்கும் நெடுநீர் சேர்ப்பன் தன் நெஞ்சத்தானே. நெடுநீர் சேர்ப்பனாகிய கடல், அவனும் கடல் துறையை சேர்ந்தவன் தான். இவ்வளவு ஒரு நெய்தல் திணையில இருக்கிறவ, அவனும் ஒரு நெய்தல் துறையை சேர்ந்தவன் தான். அந்த நெடுநீர் சேர்ப்பன் தன் நெஞ்சத்தானே. அந்த நெடுநீர் சேர்ப்பனாகிய நம்முடைய தலைவன் தன்னுடைய நெஞ்சத்தில் இதை நினைத்துக் கொள்வானா அப்படின்னு கேட்கிறான். எதை நினைச்சு கொள்வானா அப்படின்னா, துஞ்சா கண்ணல் துயர் அடசாய், துஞ்சாத கண்களை உடையவளாக, தூங்காத கண்களை உடையவளாக, துயர் அவரை அடர்த்தியாக அவளுக்கு துயர் மிகுந்திருக்க, நம்பையின் வருந்தும் நன்னுதல், என்னை நினைத்து அவள் வருந்தி கொண்டிருப்பாள் என்பதை அவன் நினைத்துக் கொள்வானா அப்படின்னு கேட்கிறான். இவ நினைச்சு வருந்திட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம். நான் அப்படி நினைச்சு வருந்துறது அவனுக்கு தெரியுமா? அவன் அதை நினைச்சு வருந்துவானா? எனக்காக அவள் வருந்துவாளே என்று அவன் நினைப்பானா அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. நம்பையின் வருந்தும் நன்னுதல் என்பது உண்டு கொல் வாழி தோழி. ஏன்னா அவளுக்கு அந்த ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த அன்பு நிலையானது தானா? அந்த அன்பு நீடித்து நிற்கக்கூடியது தானா? அவன் அதை திருமணம் செய்து கொண்டிருக்கிற அளவிற்கு எடுத்துக்கொண்டு போவானா அந்த அன்பை அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு சந்தேகம். அதுதான் அடுத்து வரக்கூடிய வரிகள் அவ சொல்றா. வன்கை பரதர் இட்ட செங்கோல், நன்ற சிவப்பான கயிறுல கட்டி பெரிய வலைகளை இட்டு அந்த கடல்லே கப்பலை செலுத்தக்கூடிய, படகை செலுத்தக்கூடிய பரதவர்கள் கொடுமுடி அவ்வலை பரிய போக்கி கடுமுரண் எரிசுறா வழங்கும். இவர்கள் வலையை வீசி அந்த மீனை பிடிக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வலையை கிழித்து கொண்டு இந்த சுறா தப்பித்து போய்விடுகிறது. கடுமுரண், வலிமையான முரண்களை உடைய அந்த பரதவர்களுடைய வலையையும் மீறி அந்த சுறா மீறி போய்விடுகிறது. இப்படிப்பட்ட நெடுநீர் சேர்ப்பன். இதுதான் உள்ளுரை, இந்த பாட்டினுடைய உள்ளுரை. அதாவது இந்த எப்படி வலையில சுறா அகப்படாதோ அது போல அவனும் நாம என்ன சொன்னாலும் அகப்பட மாட்டேங்கிறான். எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. அலர் துட்டுகிறார்கள், அம்பல் எழுகிறது, வீட்டில் காவல் மிகுகிறது, என்னவோ சொல்லி பார்த்தாச்சு. இப்போ எனக்கு வருத்தமா இருக்கு, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் சுறா எப்படி அந்த வலையை கிழித்து கொண்டு தப்பித்து விடுகிறதோ அது போல அவனும் போக்கு காட்டாமல் தப்பித்து விடுகிறான். அவனுக்கு இந்த வருத்தம் இருக்குமா? இப்ப இவனுக்கு வருத்தம் இருக்கிறத விட இந்த வருத்தம் அவனுக்கு புரியுமா? அவன் வருத்தப்படுவானா அப்படிங்கறதுதான் பெரிய வருத்தமா இருக்கு இந்த பாட்டுல. சோ அதுதான் அவ இங்க சொல்றான். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த இரவினுடைய தனிமையை மிகுவிப்பது போன்ற நிகழ்வுகள் முன்னாடி நடக்கின்றன. அந்த ஊர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவ சொல்றான். ஒலி அவிழ்ந்து அடங்கி யாமும் நல்லன, எல்லா விதமான சுற்றுப்புற சத்தங்களும் அடங்கிவிட்டன. ஒரு ஊர் எழும்புற ஓசை அப்படிங்கிறதும் ஊர் அடங்குற ஓசை அப்படிங்கிறதும் ரெண்டு தனித்துவமானது. பகலெல்லாம் வேற விஷயம். ஆனால் காலையில ஊர் எழுகின்ற ஓசை, தண்ணி தெளிக்கிற ஓசை, பால் மாடு போறது, இந்த ஸ்கினிங் சத்தம் கேட்கறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதே போல ஊரை அவிழ்ந்து அடங்கக்கூடிய ஓசையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓசை அடங்கும். எங்கேயாவது தூரத்துல பாட்டு சத்தம் கேட்கும், விளக்குகள் மினுக்கி அணைய ஆரம்பிக்கும், சத்தம் பெரிய சத்தம் எல்லாம் அடங்கி ஊர் அப்படியே அடங்கி போகுது. ரொம்ப அழகான ஒரு காட்சி இல்லையா? ஒலி அவிழ்ந்து அடங்கி யாமம் நல்லன. யாமம்னா நடு இரவு. நடு இரவு நள் என்று ஒரு அடர்த்தியான ஒரு எந்த சத்தமும் இல்லாத நிறவுக்கே உரிய அந்த ரீங்காரங்களோடு நல்லென இருக்கிறது.
கலிக்கெழு பாக்கம் துயில் மடிந்தன்றே. கலினா ஆரவாரம், ஆரவாரத்து குடியினால் எழக்கூடிய ஆரவாரம். அங்க அந்த ஆரவாரம் எல்லாம் அந்த பாக்கத்தின் கூட அதுவும் அடங்கி போச்சு. குடிகாரர்கள் குடித்து விட்டு சலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓசைகளும் இப்பொழுது அடங்கி அவர்களும் துயில் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். கலிக்கெழு பாக்கம் துயில் மடிந்தன்றே. பகலெல்லாம் போய் கடல்ல மீன் பிடித்து வந்து அந்த வழி தீர்வதற்காக குடித்து பகிர்ந்திருந்தவர்களும் உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். தொன்று உரை கடவுள் சேர்ந்த பராரை மன்ற பெண்ணை வாங்குமடற் குடம்பை துணை புலர் அன்றில் உயவு குரல் கேட்டோரும். அந்த பாக்கத்துல ஓரத்துல ஒரு பனை மரம் இருக்கிறது. பனை மரத்தை வந்து என்ன சொல்றான்னா, தொன்று உரை கடவுள் சேர்ந்த பராரை, பருத்த அடிப்பகுதியை உடைய அந்த பனை மரம் தொன்று உரை கடவுள். அந்த அதாவது இங்க பின்னத்தூரார் என்ன சொல்றாரு உரையில அப்படின்னா, அந்த பனை மரத்துல கடவுள் உரையும், அதோடு அவர்கள் குலதெய்வத்தையும் அந்த பனை உரைவதாக நம்புவார்கள் அப்படிங்கிற உரையில சொல்றாரு. அதனாலதான் கடவுள் உரையே அப்படின்னு சொல்றாரு. தொன்று உரை கடவுள் சேர்ந்த பராரை. அந்த ஊருக்கான காவல் தெய்வமும் அந்த பனை மரத்துல இருக்கும், அவர்களுடைய குலதெய்வம் என்கிற தெய்வமும் அந்த பனை மரத்துல இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பனை மரத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய அன்றில் பறவையானது துணை புனர் அன்றில், அந்த மரத்தில் கூடு கட்டி இருக்கக்கூடிய அன்றில் பறவை தன்னுடைய துணையை அழைக்கும்படியான குரலை எழுப்புகிறது. இந்த பறவைகளுடைய ஒலிக்கெல்லாம் வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் அவங்களுக்கு. இதை ஒரு இறைக்காக கத்துகிறது, ஆபத்துக்காக கத்துகிறது. இப்ப இரவில் அதை அழைக்கக்கூடிய குரல் என்பது தன்னுடைய துணையை அழைப்பதாக இருக்கிறது. அப்ப ஊரெல்லாம் தூங்கக்கூடிய யாமம் நல்லென்று இருக்கக்கூடிய அந்த நடு யாமத்துல அந்த அன்றில் குரல் எழுப்பது, தன்னுடைய துணையை அழைத்து குரல் எழுப்பக்கூடிய அந்த குரல் என்பது இவளுக்கு தன்னுடைய துணையோட நான் இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தை மிகுவிக்கிறது. அதனால இவள் வருந்துகிறாள். அவளுடைய நன்னுதல் என்பது வாடும்படியாக அவள் வருந்துகிறாள். அது கூடவே இன்னொரு வருத்தமும் அவளுக்கு இருக்கிறது. என்னுடைய வருத்தத்தை நினைத்து அவன் வருத்தப்படுவானா, அந்த அளவுக்கு அவனுக்கு அன்பு இருக்கிறதா சொல் தோழி அப்படின்னு சொல்லி அவ தோழி கிட்ட கேட்கிறா. ஏனென்றால் அவனுடைய நெடுநீர் சேர்ப்பு என்பது சுறாவே அந்த வலையை விட்டு மீறி போகக்கூடிய அளவிற்கு வலிமையுடைய கடல் பகுதியை சேர்ந்தவன் அவன். அப்போ அவனும் அதே மாதிரி தானே பிடிக்குள் அகப்படாமல் இருப்பவனாக இருப்பான் அப்படிங்கிற கவலையை இந்த பாட்டுல அவ சொல்றா. ரொம்ப அழகான, நேரடியாக ஒரு பொருளும் மறைமுகமாக இன்னொரு பொருளும் சொல்வதாக இந்த பாடல் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். ஒலி அவிந்து அடங்கி யாமம் நல்லென கலிக்கெழு பாக்கம் துயில் மடிந்தன்றே. தொன்றுரை கடவுள் சேர்ந்த பராரை மன்ற பெண்ணை வாங்குமடற் குடம்பை துணை புனர் அன்றில் உயவு குரல் கேட்டொரும் துஞ்சா கண்ணல் துயர் அடச்சாய் நம்பையின் வருந்தும் நன்னுதல் என்பது உண்டு கொல் வாழி தோழி தென்கடல் வன்கை பரதவர் இட்ட செங்கோல் கடுமுரன் எரிசுரா வழங்கும் நெடுநீர் சேர்ப்பன் தன் நெஞ்சத்தானே. அவன் நெஞ்சத்துல நினைப்பானா இல்லையான்னு இவளுக்கு எப்படி தெரியும்? ஆனா நினைக்க கூடாதா, நினைக்க மாட்டானா அப்படிங்கிற ஏக்கம் அவளுக்கு இந்த பாட்டுல. சரி, இதுதான் இந்த பாடல். அடுத்தது 304வது பாடல், குறிஞ்சித்திணை. சரி, இதுலயும் ஒரு பறவை வருகிறது. முதல் பாட்டுல ஒரு பறவை வந்தது அன்றில், அடுத்த பாட்டுல இன்னொரு பறவை வருகிறது, அசுனம். அசுன பறவை என்பது இசையை விரும்பக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது அந்த அசுர பறவையை பிடிப்பதற்கு என்ன உபாயம் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல யாழை மீட்டுவாங்களாம். யாழ் ரொம்ப இனிமையாக மீட்டுவதை கேட்டு அந்த அசுன பறவை அப்படியே மயங்கி நிக்குமா. நின்ன உடனே பறைய அப்படியே கொடுமையான சத்தத்தை உடைய பறையை அடிப்பார்களாம். பறையை அடித்த உடனே அந்த அசுன பறவை அப்படியே மயங்கி விழுந்துரும். ஒண்ணு இறந்து போயிட்டோம், இல்ல மயங்கி விழுந்துரும். அந்த கொடூரமான சத்தத்தை கேட்க முடியாம பிடிச்சிருவாங்க அந்த பறவையை. அது போல இவன் கூட இருக்கும் பொழுதுதான், இது ஒரு மித்தலாஜிக்கல் பறவையா தான் இருக்கணும் அசுனம் அப்படிங்கிறது. யாழை மீட்டி மயங்கி நிற்கும், பறையை ஒடிச்சா மயங்கி இறந்து போயிடும் அப்படிங்கிறது ஒரு மித்தலாஜிக்கல் பேர்டா அது இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பறவை எங்கேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. சோ இங்க அவனோடு கூட இருந்தால் என்னுடைய உடலும் உள்ளமும் மகிழ்கிறது, யாழ் இசையை கேட்ட அசுன பறவையை போல. அவன் என்னோடு உடன் இல்லை என்றால் பறையொலியை கேட்ட அசுன பறவை எப்படி மயங்கி விழுந்து இறந்து போகுமோ அது போல நானும் வலிவும் பொலிவும் இழந்தவளாக ஆகிவிடுகிறேன், என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தலைவி இங்க சொல்றா. வரையாது நெடுங்காலம் வந்தொழுக ஆற்றாளாகிய தலைமகள் வன்புரை எதிர் மொழிந்தது. ரொம்ப நாளா வந்துட்டே இருக்கான், வரான் போறான், கல்யாணத்தை பத்தி பேசவே இல்லை. அப்போ அவளுக்கு ஆற்றவே இல்லை தலைவிக்கு. என்ன இப்படியே இருக்கான் இவன், என்னுடைய நிலைமை இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவள் தன்னுடைய எல்லையை சொல்கிறாள். அதால் இந்த பாடல்
வாரல் மென்தினை புலர்வு குரல் மாந்தி சாரல் வரைய கிளை உடன் குழியி வழி எரி வயிறின் கிளிவிழி பயிற்றும் நளி இரும் சிலம்பின் நல்மலை நாடன் புணரின் புணருமார் எழிலே. பிரியின் மணிமிடை பொன்னின் மாமை சாய என் அணி நலம் சிதைக்குமார் பசலை. அதனால் அசுனம் கொள்பவர் கை போல நன்றும் இன்பமும் துன்பமும் உடைத்தே தன் கமழ் நருந்தார் விரலோன் மார்பே. ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. வாரல் மென்தினை புலர்வு குரல் மாந்தி. வாரல் அப்படின்னா நீண்ட கதிர்கள் நீண்டு வளர்ந்து விட்டன. அதனால வாரல் மென்தினை, மென்மையான அந்த திணை நன்றாக வளர்ந்து விட்டது. புலர்வு குரல், புலர்வு அப்படின்னா நல்ல நறுமணத்தோடு, குரல்னா அப்படியே கொத்து கொத்தா இருக்கக்கூடிய திணைகள் இல்லையா. திணை இப்படி நல்லா நீண்டு இப்படி வளர்ந்து மேல வரும்பொழுது கொத்து கொத்தாக அது காய்ச்சிருக்கும். புலர்வு குரல், புலர்வுனா நல்ல வாசனை நறுமணம் பொருந்தியதாக அந்த திணை இப்பொழுது நன்றாக வளர்ந்து விட்டது. அப்போ திணை வளர்ந்துச்சுன்னா சும்மா இருக்குமா? கிளிகள் எல்லாம் ஓடி வருது. சாரல் வரைய கிளையுடன் குழி. அந்த மலை சாரல்ல இருக்கக்கூடிய இந்த கிளி கூட்டம் எல்லாம் கிளையோடு தன்னுடைய சுற்றத்தோடு சேர்ந்து வந்து வழி எரி வயிறின் கிளி வெளி பயிற்றும். வயிறு அப்படின்னா அது ஒரு கருவி, கொம்பு கருவி போல, கொம்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி, இசைக்கருவி. அது அந்த கொம்பு எப்படி இசைக்குமோ அது போல கிளியினுடைய சத்தம், கிளியினுடைய கூட்டம் சத்தம் போடுவது அந்த கொம்பு கருவி இசைப்பதை போல இருக்கிறது. இவையெல்லாம் கூட்டமா வந்து இப்போ கிளைகள் நன்றாக, திணை நன்றாக முற்றி நீண்டு வளர்ந்து நறுமணம் பொருந்தியதாக அந்த திணை கதிர்கள் வளர்ந்து விட்டன. இவையெல்லாம் கொத்துவதற்கு அந்த கிளிகள், இந்த சாரல்ல இருக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் தன்னுடைய கூட்டத்தோடு வருகின்றன. கூட்டத்தோடு வந்து அவை அந்த அந்த திணையை கொத்தி மகிழ்கின்றன. நளியிரும் சிலம்பின் நல்மலை நாடன். அவை அந்த கிளிகள் எல்லாம் குரல் எழுப்போது பார்ப்பதற்கு இப்பொழுது கொம்பு என்கிற வாத்திய கருவியை இசைப்பதை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சாரலை உடையவனாகிய நல்மலை நாடு, அவனுடைய மலை நாட்டை வர்ணிக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு மலை நாடு. புணரின் புணருமார் எழிலே. அவன் என்னை சேர்ந்தான் என்றால், அவன் என்னை கூடினாள் என்றால் என்னுடைய அழகு மேம்படுகிறது. அழகா சொல்றா, புணரின் புணருமார் எழிலே. அவன் என்னை சேர்ந்தால் அழகும் என்னை வந்து சேர்கிறது. ஆனால் அவன் வரவில்லை என்றால், அவனோடு நான் கூடவில்லை என்றால், பிரியின் மணிமிடை பொன்னின் மாமே சாய. ரொம்ப அழகான ஓமை. ரெண்டு மணிகளுக்கு நடுவுல பொண்ணை வச்சு கட்டி இருந்தால், ஒரு பொன்னாலாகிய மாலை, ரெண்டு மணிக்கு நடுவுல பொன் கட்டியிருக்காங்க. அப்ப மணியனுடைய அழகுதான் பெருசா தெரியுமே உடைய, பொன் வந்து கொஞ்சம் டல்லா தெரியும் அப்போ இல்லையா. அது போல ரெண்டு மணிகளுக்கு நடுவுல கட்டப்பட்ட பொன் தன்னுடைய பொலிவு குன்று தோன்றுவதை போல என்னுடைய உடலில் பசலை பாய்கிறது. நானும் பொலிவிழந்தவளாக ஆகிவிடுகிறேன். அவனோடு சேர்ந்தால் அழகு என்னை சேர்கிறது, அவன் என்னை பிரிந்தால் அழகும் என்னை விட்டு பிரிந்து விடுகிறது. அணிநலம் சிதைக்குமார் பசலை. என்னுடைய அழகை சிதைப்பதாக பசலை வந்து என்னை மூடி விடுகிறது. இது எப்படி தெரியுமா இருக்கு? அசுனப்பறவையை பிடிப்பவர்கள் யாழை இசைத்து அதை மயங்க வைத்து பின் பறையை எழுப்பி அதை சாகடிப்பதை போல அவன் என்னோடு கூட சேர்ந்தான் என்றால் அழகு சேர்கிறது, அவன் பிரிந்தால் அழகு என்னை விட்டு போய் என் மேல் பசலை படுகிறது. ஆனால் இதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப வரான் போறான். இது எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவள் தன்னுடைய ஏக்கத்தை இந்த பாடல்ல வெளிப்படுத்துறான். ரொம்ப அழகான ஒரு பாடல். மாரோக்கத்து நப்பசலையார், பெண்பார் புலவர் எழுதிய பாடல். ரொம்ப அழகா அந்த பாட்டு ஒரு பெண் தன்மையை குறிப்பதாக அமைந்திருக்கிறத பாக்குறோம். வாரல் மென்தினை புலர்வு குரல் மாந்தி சாரல் வரைய கிளையுடன் குழியி வழியெறி வயிறின் கிளிவிழி பயிற்றும் நளி இரும் சிலம்பின் நல்மலை நாடன் புணரின் புணருமார் எழிலே. பிரியின் மணிமிடை பொன்னின் மாமை சாய என் அணிநலம் சிதைக்குமார் பசலை. அதனால் அசுனம் கொள்பவர் கைபோல் நன்றும் இன்பமும் துன்பமும் உடைத்தே தன் கமழ் நருந்தார் விரலோன் மார்பே. தன் கமழ் நருந்தார், குளிர்ச்சியான நறுமணம் பொருந்திய கமழ்கின்ற வாசனை வீசுகின்ற தார் மாலை அணிந்திருப்பவனாக அவனுடைய மார்பு எனக்கு பசலையையும் தருகிறது, அழகையும் தருகிறது. அந்த மார்போடு நான் கூடினேன் என்றால் எனக்கு அழகு வருகிறது, அந்த மார்பை நான் பிரிந்தால் எனக்கு பசலை நோய் வந்து விடுகிறது அப்படிங்கிறத இவ சொல்ற. அதான் இந்த பாடல், குறிஞ்சித்திணை பாடல். சரி, அடுத்த பாடல் கயமனார் எழுதியது. கயமனாருடைய பாடல்கள் நிறைய இருக்கிறத நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். நிறைய பாடல் கயமனாருடைய பாடல்களை பார்த்திருக்கோம். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இங்க வந்து தலைவி உடன்போக்கு சென்று விட்டாள்.
தாள் விரும்பிய தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டாள். அப்படி உடன்போக்கு போறது அப்படிங்கிறது அறம் தான். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. சங்க இலக்கியம் அதை தவறு என்று சொல்வதில்லை. அவ அப்படி போயிட்டாளே அப்படிங்கிற வருத்தம் தானே ஒழிய, ஐயோ அவ எப்படி ஏன் போனா, எப்படி போலாம் அவ அப்படிங்கிற கேள்வி எங்கேயுமே வரல. அப்படி போவது அறம் தான். அவளுக்கு பிடிச்சவனோட அவ போயிட்டா, அவனோட ஊருக்கு போய் அவள் திருமணம் செய்து கொள்ள போகிறாள். ஆனா இங்க நற்றாய்க்கு வேற வருத்தம். காலையில எழுந்து பார்த்தா, முதல் நாள் வரைக்கும் அங்கதான் இருந்திருக்கா. அடுத்த நாள் காலையில கிளம்பி போயிட்டா அவனோட. காலையில மறுநாள் எழுந்து பார்த்தா அவள் இருந்த இடம் எதுவுமே ஒண்ணுமே இல்லை. அவளை காணவே காணோம். எந்த இடத்துலயும் அவ இல்லை. இப்போ அவள் விளையாடிய பந்து அப்படி ஒரு ஓரமாக இருக்கிறது. அவள் வளர்த்த வயலை கொடி அப்படியே வாடி போயிருக்கிறது. அடுத்தது அவள் வளர்த்த வயலை கொடியும் அந்த நொச்சியும் அப்படியே வாடி போயிருக்கின்றன. அந்த குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது அந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த சோலைகள்ல விளையாடி கொண்டிருக்கிறாள் அவளுடைய ஆயம். ஆனா அந்த ஆயத்துக்கு நடுவுல அவ இல்ல. முன்னாடி இருப்பா, அவ இவ்வளவு சேர்ந்து விளையாடுவா, அன்னை இங்க இருந்து பார்த்து கொண்டிருப்பாள். இப்ப அதெல்லாம் அவ இல்ல அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. கூடவே இன்னொரு வருத்தம் என்ன வருதுன்னா, அவ போற வழி எப்படி இருக்கும்னா, இப்ப பாலியல் வழியாக தான் அவங்க போயிருப்பாங்க இல்லையா. இப்பவுமே உடன்போக்கு பிரிவு எல்லாமே பாலியல் வழிதான். இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டு அந்த மரங்களில் புறாக்கள் உட்கார்ந்திருக்கும். அந்த புறா என்பது ஒலி எழுப்பும். அவள் வீட்டை விட்டு வெளியே போனவ கிடையாது இது வரைக்கும். அதனால அந்த வழி அவளுக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும். அந்த காய்ந்து போன அந்த வழி, இலைகள் அற்ற அந்த மரங்கள், அந்த மரங்களில் இருந்து இந்த புறா ஒலி எழுப்புவது. அப்படி ஒலி எழுப்பும் போது அவளுக்கு பயந்துருவா அவ. ஏன்னா அவ இது வரைக்கும் கேட்காத ஓசை அப்படிங்கிறதுனால அவளுக்கு பயந்து போய் அவனை அப்படியே பாப்பாளே. அவன் அதை கண்டு அவன் நடுங்குவான் இல்லையா. ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம் போல இருக்கே அப்படின்னு என்று அவனுக்கு வருத்தம் வரும் இல்லையா. அவன் இப்படி அதை சமாளிப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நற்றாய் இங்க வருந்துகிறாள். அதான் இந்த பாடு. ரொம்ப அழகா இருக்கு பாட்டு. மகளை வெளி இடங்களுக்கு அனுப்பிட்டு மகள் இல்லாத வீட்டை பார்க்கக்கூடிய எல்லா தாய்க்கும் வரக்கூடிய ஒரு நினைப்பு தான் இந்த பாடல் எல்லாமே. சோ அது நம்மள மாதிரி எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு பாட்டு தான். வரி அணி பந்தும் வாடிய வயலையும் மயிலடி அன்ன மாக்குரல் நொச்சியும் கடியுடை வியல் நகர் காண்வரத் தோன்ற தமியே கண்ட தண்டலையும் தெருவர நோயாகின்றே மகளை நின்தோழி எரிசினம் தனிந்த இலை இல் அம்சினை வரிப்புற புறவின் புலம்புகொள் தெல்விழி உருப்பவிர் அமையத்து அமர்ப்பனல் நோக்கி இலங்கு இலை வெல்வேள் விடலையை விலங்கு மலை ஆறிடை நலியும் கொல் எனவே. இவ அப்படியே பயத்தோட அவனை பாப்பா. கையில் வேலையேந்திருப்பவனாகி அந்த விடலைக்கு இந்த மாதிரி நிலையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு பக்குவம் அவனுக்கு இன்னும் வரல. அவன் காதலிச்சுதான் கூட்டிட்டு போனான். ஆனா இவ பயந்தா அவளை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்லாம் அவனுக்கு தெரியுமான்னு தெரியலையே. அவன் அதை சமாளிப்பானா, அவனை இவ பயமுறுத்துவாளா அப்படின்னு சொல்லி இங்க அன்னை வருத்தப்படுகிறாள். வரி அணி பந்தும், அழகாக சித்திரம் செய்யப்பட்ட அவள் விளையாடிய பந்து இப்பொழுது ஒரு மூலையில் இருக்கிறது. வாடிய வயலை, அவள் வளர்த்த வயலை கொடியும் மயிலடி அன்ன மாக்குரல் நொச்சியும், மயிலடியை போன்ற இலைகளை உடைய அந்த நொச்சியும் இப்பொழுது வாடி வதங்கி கொண்டிருக்கின்றன. கடியுடை வியல் நகர் காண்வர தோன்ற தமியே கண்ட தண்டலையும் தெருவர. இந்த பாதுகாப்போடு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அன்னையில் இருக்கக்கூடிய சோலையில் அவள் தன்னுடைய ஆயத்தோடு விளையாடி கொண்டிருப்பாள். இப்பவும் ஆயம் விளையாடி கொண்டிருக்கிறது, ஆனால் அவள் இல்லை. இப்போ அதை பார்ப்பதற்கு அவள் இல்லாத ஆயம் விளையாடுவதை பார்க்கும்போது இவளுக்கு என்னவோ மாதிரி இருக்கு. தாய் நோயாகின்றே, எனக்கு நோய் செய்வது, நோய் என்றால் இங்க துன்பம் என்கிற பொருள், துன்பம் தருவதை போல இருக்கிறது மகளை நின் தோழி. அப்ப தோழி கிட்ட சொல்றா, உன்னுடைய தோழியானவள் எரிசினம் தனிந்த இலை இல் அம்சினை. எரிசினம் நன்றாக வெயில் காய்ந்ததுனால இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு, இலையுதிர் காலமாக இருக்கலாம், இலையுதிர் காலத்துல இலைகளை எல்லாம் உதிர்த்து விட்டு அந்த அழகிய கிளைகள்ல புறாக்கள் நின்று கொண்டு தெருள்வதை போல, மருட்டுவதை போன்ற குரல் எழுப்பும். அப்படி குரல் எழுப்பும் போது அதை பார்த்து இவள் இலங்கை இலை வெல்வேல் விடலையை உருப்பவிர் அமையத்து அமர்ப்பனல் நோக்கி, அப்படியே பயந்து போய் அவளை பாப்பா. அந்த வெயில் அப்படியே படர்ந்து இருக்கக்கூடிய உருப்பவிர் இமயம், நம்ம ஏற்கனவே பல பாடல்களை இந்த வார்த்தையை பார்த்திருக்கோம். வெயில் அப்படியே படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில இலைகள் இல்லாத மரங்கள், புறாக்கள் அங்கிருந்து ஒலி எழுப்பும் பொழுது அது மாதிரி புக் அப்படின்னு ஒரு மாதிரி குரல் எழுப்புவாங்க இல்லையா. அது இப்ப சட்டுன்னு கேட்டா ஒரு பயம் வரும். எங்கேயுமே இல்லாத புறாவை பார்க்காம ஒரு இடத்துல இருந்து புறா ஒலி எழுப்பும். அது வீடுகள்ல பெரும்பாலும் அந்த சன்சைட்லயோ அல்லது இதுலயோ உட்கார்ந்துருக்கும், புறா உள்ள மறைஞ்சு உட்கார்ந்துருக்கும். அப்ப அது ஒலி எழுப்பும் போது டக்குன்னு வீட்டுக்குள்ள இருந்து கேட்கும் போது நமக்கு ஒரு மாதிரி என்ன ஏதோ சத்தம் வருதுங்கிற மாதிரி இருக்கும். அது போல இவள் அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் அவனை அலமந்து பார்ப்பாள். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு என்ன பண்ணி இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அவனும் கொஞ்சம் கலக்கம் உருவான்.
அவள் இப்படி பயமுறுத்துவாளோ, அவன் தன்னோடு அழைத்து கொண்டு போன தன்னுடைய காதலனை அவள் இப்படி பயமுறுத்த போறாளே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தாய் இப்போ தன்னுடைய தோழியை, அதாவது தலைவியினுடைய தோழியை கேட்கிறா. உன்னுடைய தோழி இதை சமாளித்து போய்விடுவாளா, அவனுக்கு அவளை காப்பாற்றக்கூடிய அந்த தன்மை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனாலும் தன்னுடைய துயரத்தையும் தாய் இங்க வெளிப்படுத்துகிறாள். அதான் இந்த பாடல். ரொம்ப அழகான பாட்டு. வரி அணி பந்தும் வாடிய வயலையும் மயிலடி அன்ன மாக்குரல் நொச்சியும் கடியுடை வியல் நகர் காண்வரத் தோன்ற தமியே கண்ட தண்டலையும் தெருவர. தண்டலின சோலை. நோயாகின்றே மகளை நின்தோழி எரிசினம் தனிந்த இலை இல் அம்சினை வரிப்புற புறவின் புலம்புகொள் தெல்விழி உருப்பவிர் அமையத்து அமர்ப்பனல் நோக்கி இலங்கு இலை வெள்வேல் விடலையை விலங்கு மலை ஆரிடை நலியும் கொல் எனவே. எனவே என்று தாய்ங்க வருத்தப்பட்டு தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறாள். அதான் இந்த பாடல் பாலைத்திணை. சரி, இதோட இருக்கட்டும். நம்ம அடுத்த வகுப்புல அடுத்த பாட்டு பார்க்கலாம்.